கும்பராசி நேயர்களுக்கு 14/4/2026 அன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது. சித்திரை 1. அந்த வருஷத்துக்கு பேர் பராபவ வருஷம்னு பேர். பராபவ வருஷம்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், சகல நன்மைகளும் இருக்கும், இறைவனுடைய அருள் நிறைந்த வருடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாகவே கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கும்பம்னா என்ன? குடம். நிறை குடம் தழும்பாது குறை குடம் கூத்தாடும் பாங்க. அப்போது எல்லா விஷயங்கள்லையுமே நிறைந்த குடமாக திகழக்கூடியவர்கள். தங்களுக்கு தெரியாதுங்கிற சப்ஜெக்டே இருக்காது. சில பேரையும் பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட் எடுத்தீங்கனாலும் அதில் பேசுவாங்க. அவனுக்கு என்ன தெரிய போகுது, நம்ம சொல்கிறதான்ட்டு போய் முன்னாடி கோருவான். அவன் இவனை விட 10 தெரிஞ்சு வச்சுருப்பான். அதில் அதாவது ஒன்றுமே தெரியாதவன் அரட்டிப்பான். ஊ ஐன்ட்டு அப்படி பண்டா பண்ணிட்டு அப்படியே ரொம்ப அரட்டல் அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லாமே தெரிஞ்சிருக்கும், அமைதியாக இருப்பான். வெளியில் பார்த்தா அவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவன் பேச ஆரம்பித்தான்னா மற்ற அத்தனை பேர் பேச நிறுத்திடணும். சகல துறைகளிலும், கல்விகளிலும், கேள்விகளிலும், ஞானங்களிலும், கலைகளிலும், அறிவுகளிலும் சிறந்து விளங்கக்கூடியவன் கும்பராசிக்காரன். தான தர்மங்களில் வல்லவன், அன்னதான பிரியன், எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு நினைப்பான். இருக்கும் வரை உதவு, பெரியோர்களுக்கு மரியாதை வாங்கி கொடுக்கக்கூடியவர்கள், பிள்ளைகள் மேல் பாசங்கள் அதிகம் வைத்திருக்கக்கூடியவர்கள். பெயர்பட்ட இந்த கும்பராசிக்கு இந்த பராபவ வருஷத்தில் என்ன நன்மை தீமைகள் அதைத்தான் பார்க்குறோம். ராசியிலே வருஷ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கொஞ்சம் சிரமந்தான். உடல்நலக் கோளாறுகள், வைத்திய செலவுகள், நரம்பு ரீதியாக தலை, மூளை, பல்லு, வயிறு இந்த மாதிரிலாம் பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த இடத்துல எல்லாம் வலிகள், அதற்குண்டான வைத்திய செலவுகள், கெட்ட பழக்க வழக்கம், கெட்ட நண்பர்கள், கெட்ட சகவாசத்தை விடணும். கண்ணாடி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஸ்பெக்ஸ். நண்பர்கள் விரோதம், குடுக்கல் வாங்கல சிக்கல், கொடுத்த பணம் திரும்பி வராது, எவனோ எங்கேயோ பண்ண தப்புக்கு நாம் பாட்டின்னு நாம் பதில் சொல்லணும். இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும். அதே சமயம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதற்குண்டான தருணங்களும் வாய்ப்புகளும் இருப்பவர்களுக்கு நேரம் வந்தாச்சு. கண்டிப்பாக வெளிநாடு போகலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறந்து விளங்கும். அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங் சிறப்பாக இருக்கும். அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, தொழில் உயர்வு ஏற்படும். எடுத்த காரியத்தில் வெற்றி. அதே சமயம் 2ஆம் இடத்துல சனி, புதன் செவ்வாயோடு சேர்ந்திருக்கார் வருஷ ஆரம்பத்தில். சில பேருக்கு விபத்துக்கள் நடக்கலாம், ஜாக்கிரதையாக இருக்கணும். சனி செவ்வாய் சேர்க்கை விபத்தை கொடுக்கும். உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவு தான் அதுவுமே. அலைச்சல், துன்பம், துயரம், வேதனை, சங்கடங்கள், மன உளைச்சல், பொருளாதார விரயங்கள், கஷ்ட நஷ்டங்கள், குடும்ப பிரிவுகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சேர்த்து வச்ச பொருளை விற்று சாப்பிட்றது, விரயங்கள் இதெல்லாம் நடக்கும். தீயினால் சுட்ட புண் ஆறிடுமே, ஆறாதே நாவினால் சுட்டப்படும் வள்ளுவர் சொல்லுவார். இது மாதிரி வாக்குஸ்தானத்தில் சனி. பேச்சால் கலகம், பேச்சுவார்த்தையின் மூலம் பல பேரை பகச்சிப்பீங்க. வாயை அமைதியாக வச்சுக்கணும். ஏதாவது நல்லதே சொல்ல போனாலும் கலகத்தில் தான் முடியும், கஷ்டங்களில் தான் ஏற்படும். பூமி வாங்கலாம். அதே சமயம் விவசாயம், ரியல் எஸ்டேட், உணவு, சுகாதாரத்துறை, மருத்துவத்துறை, காவல்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், நெடுஞ்சாலை பணியாளர்கள், தச்சு வேலைகள், மர வேலைகள், எலக்ட்ரிக் ஒயர்கள், பிளம்பிங் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பு. புதன் இருக்கிறதுனால ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை அதிகரிக்குது. 6ஆம் இடத்துல குரு வரப்போகிறார். இவ்வளோ நாள் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி. குழந்தைகள் மார்க் வாங்குவாங்க, ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவாங்க, ஸ்டேட் ஃபஸ்ட் வரலாம், டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வரலாம், ஸ்கூல் ஃபஸ்ட் வரலாம், இப்படியெல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அதே சமயம் குரு பகவான் ஜூன் 26 பயிற்சியாகி 6க்கு வரும் பொழுது நமக்கு மறைவு ஸ்தானத்துக்கு வந்துடுறார். நீங்கள் குடத்துக்குள்ளே இருக்கிற விளக்காக மாறிடுவீங்க. யாருக்கு வெளிச்சம்? யாருக்கும் வெளிச்சம் கிடையாது. குடத்தில் விளக்குறது அப்படி வெளிச்சம் கிடைக்கும். உங்களுடைய திறமை, பெயர், புகழ், வித்தை எல்லாம் மறைக்கப்படும். குருவும் சரியில்லை, கேது சரியில்லை, ராகு சரியில்லை, சனி சரியில்லை. என்ன பண்ணணும்னா கும்பராசிக்காரர்கள் அவசியம் ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை பார்த்தே தீரணும் இந்த டைமில். இப்போ நாங்கள்லாம் சொல்கிறது அப்படிங்கிறது இந்த பொதுப்படையாக கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதை வச்சு இது இப்படி நடக்கலாம், இப்படி நடக்கும் அப்படிங்கிறத ஒரு காம்பவுண்டாக ஜென்ரலாக பொதுவாக தான் நாங்கள் சொல்லிட்டு வரோம். இது ஒரு 10% சில பேருக்கு சூட் ஆகும். 10% தான் இதனுடைய பலன்களை நம்ம எடுத்துக்கணும். மீதி 90% பலாபலன்கள் அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தை மட்டுமே பொறுத்தது. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். என்னுடைய அலைபேசி எண்ணான 9865098370 98650 98370 இந்த எண்ணிற்கு தாராளமாக உங்களுடைய ஜாதகத்தையோ, பெயரோ, பிறந்த இடமோ, தேதியோ, நேரமோ இதை அனுப்பிச்சு வச்சு உங்கள் சொந்த ஜாதகத்தை அதற்குண்டான கட்டணங்களையும் தட்சிணங்களையும் செலுத்தி முழுமையாக ஒரு முறை பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக நமக்கு இதுதான், நமக்கு இன்ன தோஷங்கள் இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம், நமக்கு இன்ன நன்மைகள் வாய்ப்புகள் காத்து கிடக்கு, நம்ம தெரியாமல் கொண்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணுமோ அதை முறையாக பண்ணி
அதன் பிரகாரம் போனோம்னா நாம் தான் நம்ம ஜாதகத்துக்கு ராஜா. நம்ம வாழ்க்கையை யாருமே குறுக்க வர முடியாது, தடுக்க முடியாது. எனவே இந்த புத்தாண்டு உங்களுக்கெல்லாம் ஒரு இனிமையான புத்தாண்டாக அமைய வேண்டும் என்று கூறி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன்.